முதலாம் உலகப் போரின் போது 1914 முதல் 18 வரை இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் நாசகார நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்காக தொடர்ச்சியான அடக்குமுறை அவசரகால அதிகாரங்களை இயற்றியது. போரின் முடிவில் அந்த நடவடிக்கைகள் தளர்த்தப்படும் என்றும் இந்தியாவுக்கு அதிக அரசியல் சுயாட்சி வழங்கப்படும் என்றும் இந்தியர்களிடையே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தன. 1918ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மொண்டேகு செல்ம்ஸ்ஃபோர்டு அறிக்கை உண்மையில் வரையறுக்கப்பட்ட உள்ளூர் சுயாட்சியை பரிந்துரைத்தது. இருப்பினும் அதற்கு பதிலாக 1919ஆம் ஆண்டின் முற்பகுதியில் இந்திய அரசாங்கம் ரவுலட் சட்டங்கள், இது அடிப்படையில் அடக்குமுறை போர்க்கால நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியது. இந்த செயல்கள் இந்தியர்களிடையே, குறிப்பாக பஞ்சாப் பகுதியில் பரவலான கோபத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தின. ஏப்ரல் தொடக்கத்தில் காந்தி நாடு முழுவதும் ஒரு நாள் பொது வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தார். அமிர்தசரஸில் முக்கிய இந்திய தலைவர்கள் சைஃபுதீன் கிட்சோ மற்றும் டாக்டர் சத்யபால் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அந்த நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட செய்தி ஏப்ரல் 10 அன்று வன்முறை போராட்டங்களை தூண்டியது. அதில் வீரர்கள் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர், கட்டிடங்கள் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டன, மேலும் கோபமடைந்த கும்பல்கள் பல வெளிநாட்டினரை கொன்றனர் மற்றும் ஒரு கிறிஸ்தவ மிஷனரியை கடுமையாக தாக்கினர். பிரிகேடியர் ஜெனரல் தலைமையில் பல டஜன் துருப்புக்கள் கொண்ட படை ஒழுங்கை மீட்டெடுக்கும் பணி ரெஜினால்ட் எட்வர்ட் ஹாரி டையருக்கு வழங்கப்பட்டது. எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் பொதுக்கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஏப்ரல் 13ஆம் தேதி பிற்பகலில் குறைந்தது 10,000 ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொண்ட ஒரு கூட்டம் கூடினர். ஜாலியன் வாலாபாக் கிட்டத்தட்ட முழுமையாக சுவர்களால் சூழப்பட்டு ஒரே ஒரு வெளியேறும் பாதை மட்டுமே இருந்தது. பொதுக்கூட்டங்களுக்கு தடையை மீறி அமைதியான போராட்டக்காரர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? வசந்த விழாவான பைசாகியை கொண்டாட சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து எத்தனை பேர் நகரத்திற்கு வந்தார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. டயரும் அவரது வீரர்களும் வந்து வெளியேறும் பாதையை மூடினர். எச்சரிக்கை இல்லாமல் துருப்புக்கள் கூட்டத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். வெடிமருந்துகள் தீர்ந்து போகும் வரை நூற்றுக்கணக்கான சுற்றுகளை, சுமார் 1650 சுட்டதாக கூறப்படுகிறது. இரத்தக்களரியில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது உறுதியாக தெரியவில்லை. ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி 379 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் சுமார் 1200 பேர் காயமடைந்தனர். காந்தி ஆரம்பத்தில் செயல்பட தயங்கினார். ஆனால் விரைவில் அவர் தனது முதல் பெரிய அளவிலான மற்றும் நீடித்த வன்முறையற்ற போராட்டத்தை, சத்தியாகிரகம், ஏற்பாடு செய்ய தொடங்கினார். ஒத்துழையாமை இயக்கம் 1920 முதல் 22 வரை. இது அவரை இந்திய தேசியவாத போராட்டத்தில் முக்கியத்துவத்திற்கு தள்ளியது. இந்தியர்களின் சீற்றம் அதிகரித்தது. வங்காள கவிஞரும் நோபல் பரிசு பெற்றவருமான இவர் ரவீந்திரநாத் தாகூர் 1915இல் பெற்ற நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார். இந்திய அரசாங்கம் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது. ஹண்டர் கமிஷன், இது 1920இல் டயரின் செயல்களை கண்டித்து இராணுவத்திலிருந்து ராஜினாமா செய்ய உத்தரவிட்டது. இருப்பினும் படுகொலைக்கு பிரிட்டனில் எதிர்வினை கலவையாக இருந்தது. பலர் டயரின் செயல்களை கண்டித்தனர் உட்பட. 1920ஆம் ஆண்டு அப்போதைய போர் செயலாளராக இருந்த சர் வின்ஸ்டன் சர்ச்சில் பொதுமன்றத்தில் ஆற்றிய உரையில், ஆனால் பிரபுக்கள் சபை டயரை பாராட்டி பஞ்சாபின் மீட்பர் என்ற குறிக்கோள் பொறிக்கப்பட்ட ஒரு வாளை அவருக்கு வழங்கியது. கூடுதலாக டயரின் அனுதாபிகளால் ஒரு பெரிய நிதி திரட்டப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்டது. அமிர்தரசின் கச்சாப்புக்காரன் ஜெனரல் ஓ டயரை 1940 ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி லண்டனில் உள்ள காக்ஸ்டன் ஹாலில் பேசிக் கொண்டிருந்த ஓ டயர் ஜாலியன் வாலாபா படுகொலைக்காகத்தான் வருத்தப்படவில்லை என்றும், மிக குறைவான எண்ணிக்கையில் இந்தியர்களை கொன்றது தான் வருத்தம் என்றும், தன் செயலுக்காக அவர் பெருமைப்படுவதாகவும் பேசினான். இந்த கூட்டத்தில் புத்தகத்தில் ரிவால்வரை மறைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த உத்தம் சிங் ஓ டயரை கண நேரத்தில் சுட்டுக் கொன்றார்.